ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் ஃபார் கேகேஆர். இந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இப்போது கேகேஆருக்கு எகென்ஸ்டாக மேட்ச் பண்ணுறதுக்காக கொல்கட்டா இறங்கிட்டாங்க. இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் அப்படிங்கிறதும் நீட்டாக அந்த இடத்துல போயிருக்கு. இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி தான் வச்சுருக்காங்க. டீம் ரஜத் வர்சஸ் நம்மளுடைய டீம் கேமரன் கிரீன். டீம் ரஜத்தோட இடத்துல பார்த்தீங்கன்னா விராட், ரஜத் படிட்டர், சிராஜ், லாம்ரூர், யஷ் தயால், கரண் சர்மா, மாயங்க் டகர், அல்சாரி ஜோசப் வந்திருக்கிறாங்க. ரஜத் படிட்டர் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அவருக்கு தான் நெக்ஸ்ட் கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் போகும்னு நிறைய பேர் அந்த இடத்துல பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த ஐபிஎல் 2024 ஆரம்பிச்சதுக்கப்புறமா பெருசாக அதோட டாக்ஸ் அப்படிங்கிறது இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். பட் இந்த இடத்துல ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவர் இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்சில் டீம் ரஜத்துக்கு ஒரு கேப்டன்சி சைட் மாதிரி லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். டீம் கேமரன் பொறுத்த வரைக்கும் ஃபாஃப், வில்ஜாக், சுயேஷ் சர்மா, ஹிமாச்சு சர்மா, டிகே, டாம் கரன், ஆகாஷ்தீப், லாக்கி ஃபெர்குசன், மேக்ஸி கிரீன் அவங்க இருந்திருக்கிறாங்க. மேக்ஸ்வெல் ரெண்டு சைட்லேயுமே வேறு லெவலில் பேட்டிங் அண்ட் ஓவர் அப்படிங்கிறது போட்டிருக்கிறாரு. இப்போ இந்த ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு எகென்ஸ்டாக ஆல்ரெடி நம்ம ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி அந்த இடத்துல நம்மளோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சொதப்பி இருந்தது. ப்ளஸ் அந்த மேட்ச்சை நம்ம லாஸும் பண்ணியிருந்தோம். இந்த கேகேஆருக்கு எகென்ஸ்டான மேட்ச் நமக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய ஒரு மேட்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரஜத் படிட்டர் கண்டிப்பாக ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அவருக்கு அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் டீமையே அவர் கூட அமைச்சிருக்காங்க. ரஜத்தோட டீமில் விராட் கோலி இருந்ததும் ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் பெனிஃபிஷியரியாக அவருக்கு இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு லாக்கி ஃபெர்குசன் ஒரு தரமான ஓவர் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காரு. இப்போ மேட்ச்குள்ளே போவோம். மேட்ச்குள்ளே போகும்போது ரஜத் படிட்டரோட டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிறது ஆடி இருக்காங்க. விராட் கோலியும் ரஜத் படிட்டர் தான் அந்த இடத்துல ஓப்பனிங் இறங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஒரு டைமில் விராட் கோலியும் நம்மளுடைய லாம்ரூரும் ஓப்பனிங் அப்படிங்கிறது இறங்கியிருக்காங்க. அவருடைய ஓப்பனிங் பொசிஷன் அப்படிங்கிறத அந்த இடத்துல கொடுத்துட்டு ரஜத் படிட்டர் எப்போவுமே அவருடைய நார்மலான அந்த ஒரு நம்பர் 3 அப்படிங்கிற பொசிஷனில் இருந்திருக்காரு. விராட் அண்ட் லாம்ரூரை பொறுத்த வரைக்கும் லாம்ரூர் பெரிய இம்பாக்ட் அவரால் ஏற்படுத்த முடியல. வெறும் 10 ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆகாஷ்தீப் கிட்ட அவுட் ஆயிட்டாரு. வைசக் விஜயகுமார் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல கொடுத்துருந்தாரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 10 ரன்னுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்து முடிஞ்சதுக்கப்புறமா டோட்டலாக 61 ரன்ஸை ஸ்கோர் பண்ணிட்டு விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல சம்பவம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லணும். டோட்டலாக அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டாப்ரிக்கு ஓவர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ரீஸ்டாப்ரிக்கு ஓவர் கொடுத்ததுக்கப்புறமா அந்த இடத்துல கிங் கோலி அவர் அவுட் ஆயிடுவார். சிராஜ் பேட்டிங் வருவார். அது டோட்டலாகவே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சிராஜ் பேட்டிங் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதுல பெருசாக போடல. அதுக்கப்புறம் நம்மளுடைய மாயங்க் டகர் உள்ள அவர் கொஞ்சம் பேட்டிங் அப்படிங்கிறது ஆடி இருக்கிறாரு. டோட்டலாக 7.5 ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக டீம் ரஜத்தோட அந்த ஒரு டீம் பேட்டிங் அப்படிங்கிறது ஆடி இருக்காங்க. 7.5 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா 96 ரன்ஸ் அப்படிங்கிறத அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் டீம் ஷீட்டில் அந்த இடத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க. 7.5 ஓவர்ஸில் 96 அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்கோரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது 3 செஷனாக பிரிஞ்சுது. டோட்டலாக நம்மளுடைய டீம் ரஜத் 2 தடவையும் டீம் கிரீன் 2 தடவையும் பேட்டிங் ஆடுவாங்க. டோட்டலாக டீம் ஸ்கோர் அப்படிங்கிறத ப்ளஸ் பண்ணி வின் பண்ணுறவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேட்ச் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு செஷன். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரு செஷன் தான். ஆனால் அந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறதுல படிக்கும்போது எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 100 ரன் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா டீம் கிரீன் இந்த இடத்துல லீட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டீம் ரஜத் பேட்டிங் பண்ணுவாங்க. வில்ஜாக்ஸ் அருமையான ஒரு அரை சதம் அப்படிங்கிறத அடிச்சிருக்கிறாரு ப்ராக்டிஸில். எனக்கு என்ன தோணுதுன்னா தலைவன் இங்கே ப்ராக்டிஸ் எல்லாம் கொளுத்துறாப்புல. போன மேட்சே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக்கர் ரன் அவுட் அப்படிங்கிறது ஆயிட்டாரு. வில்ஜாக்ஸும் நம்மளுடைய ஃபாஃப் டு பிளஸஸுமே ஓப்பனிங் இறங்கலாம். விராட் கோலி ரன் டவுனில் இறங்கலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டாம் கரன் இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. வில்ஜாக்ஸோட 50 மூலியமாக ஃபாஃப் டு பிளஸும் அதிரடியாக ஆடி 98 ரன்ஸ் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க டீம் கிரீன். மறுபடியும் டீம் ரஜத் பேட்டிங் வருவாங்க. அந்த ஒரு இடத்துல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா கிளென் மேக்ஸ்வெல் உள்ள வருவார். அதுதான் மாசு. கிளென் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னுமே டீமோட ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுல இருந்துட்டு இருக்காரு. லாக்கி ஃபெர்குசன் அந்த இடத்துல ஓவர் போட்டிருப்பாரு. லாக்கி ஃபெர்குசனோட ஓவரில் பார்த்தீங்கன்னா நல்லா எக்கனாமிக்கலாக கண்டெயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது செஷனில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுல பெருசாக நமக்கு அவங்க எதுவும் சொல்லலை. டோட்டலாக இந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்கும்போது லாக்கி ஃபெர்குசன், டாம் குரன், கிளென் மேக்ஸ்வெல், விராட் கோலி, ரஜத் படிட்டர், வில்ஜாக்ஸ் இவங்க எல்லாருமே நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. டீம் காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை கொடுத்துருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. டீம் காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கண்டிப்பாக நம்மளுடைய 11ல் மாற்றங்கள் அப்படிங்கிறத நடத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய டைம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா
டோட்டலாக நம்ம வந்து பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வரணும். இப்போ எஸ்பெஷலி அவங்க சொல்கிறது நம்ம வில் ஜாக்ஸ் தான் ஆடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஸ்பின்னோ சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லீக்ல செஞ்சுரிஸ் அப்படிங்கிறத அடிச்சு நல்ல ஒரு ஃபார்மில் இருந்திருக்கிறார் வில் ஜாக்ஸ். ஒரு ஓப்பனிங் தான் ஆடி இருக்காரு. ஸோ கேமரன் கிரீன் இருந்தப்போ மேக்ஸ்வெல் இருந்தப்பெல்லாம் கதை வேறு. ஏன்னா அவங்க ஒரு பிரைமரி சைடில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது. பட் ஆனால் வில் ஜாக்ஸ் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதனால் ஃபாஃபும் வில் ஜாக்ஸும் ஓப்பனிங் இறங்கிட்டு விராட் கோலி ஒன் டவுன் வந்தால் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டீம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இந்த ஒப்பீனியன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம யோசித்து செயல்படுத்தினா அப்கமிங் மேட்சஸ் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியரியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா மேட்சுமே நமக்கு வந்து டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம ஒரு மேட்சை வந்து 2 மேட்ச் இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபாஃப் வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் இறங்கிட்டு விராட் கோலி ஒன் டவுன் வரும்போது ஸோ இப்போ கண்டிப்பாக வந்துட்டு பேட்டிங்லேயும் கொஞ்சம் டெப்த் நமக்கு தேவைப்படும் போது டிகே நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ மகிபால் ராம்ரூட்லாம் அடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதே நேரம் விராட் கோலி ஒன் டவுனில் இருந்தால் கொஞ்சம் இந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஒரு சால்டிஃபைடாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஃபேன் சொல்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஆர்சிபி ட்ரை பண்ணி பார்த்து எஃபெக்டிவாக இருக்கும். ப்ளஸ் எல்லாத்துக்குமே நம்ம வாய்ப்புங்கிறது கொடுத்து பார்த்துருக்கோம். ஸோ ரீஸ்டாப்லி அதே நேரம் டாம் கரன் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ராக்கி ஃபெர்குசன் இப்போ தான் உள்ள யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்க போது சிராஜுக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் சிராஜ் வந்துட்டு பிளேயிங் லெவனுக்குள்ளே வருவாரா கேகேஆருக்கு இன்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் பேசப்பட்டு வருது. ஸோ டோட்டலாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சிராஜ் ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்தார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பீஸ்ட்டாக வருவார்னு. ஸோ அந்த ஒரு பீஸ்ட் எப்போ வரப்போறார் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். ப்ளஸ் வைசக் விஜயகுமாரும் ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறத காட்டணும்னு சொல்லியிருக்கிறேன். அஜாத் பட்டிட்டரும் மிடில் ஆர்டரில் நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.